திரு ஆர்கே, அதிமுகவுடான கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற ஒரு டாட், இன்னொரு புறம் டெல்லிக்கு திரு நயினா நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி, மூன்றாவது புள்ளி திரு செங்கோட்டையனை மத்திய அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. இது மூன்று புள்ளிக்குமான சம்பந்தம்ன்றது என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது அதிமுகவினுடைய மெயின் டிமாண்ட் என்ன? இவரை அகற்ற வேண்டும், அண்ணாமலை அகற்ற வேண்டும், வேற யாராச்சும் கொண்டு வந்து வைங்கன்ட்டு. நாம ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அதிமுக பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தின் ஒரு தலைவர்னு பாத்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் எனக்கு தென்படுகிறார். வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, டிசிப்ளின் அமைச்சராக இருந்திருக்காரு. அதிமுக இருந்து ரேங்க்ஸ் பிரேக் பண்ணவில்லை. ஒரு கட்டத்தில் வந்து வெளிவரார். அதாவது இது நம்ம இப்ப இருக்கின்ற அதிமுக நமக்கு சரி வராது என்று வெளிவரார். ஆனா இபிஎஸ்க்கு அவர்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. பேசிக் கொள்கிறார் என்பது ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்னு கட்சி பாஜக பலவீனமாயிடும். சோசியல் மீடியா நாம வந்து தாமரை மலர்ந்தே தீருன்னு ஒரு அம்மா ஊரா கத்தி நடந்தது. அதெல்லாம் நாம் வந்து மீம் இல்ல, ஒரு ரொம்ப கிண்டலா கேலியா பார்த்தோம். அவர்களுக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு சோசியல் மீடியா டீம் இருந்ததுன்னா அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலை சிறந்த தலைவர் என்று இவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். அண்ணாமலைக்கு ஒரு மாபெரும் டீம் இருக்கிறது, பயங்கரமா செலவு பண்றாரு. அதனால சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாக நாம் காண்கிறோம் அவரை. ஏன்னா முக ஸ்டாலின் கூட பெரிய நபராக தெரிகிறார். எனக்கு தெரிஞ்சு மதன் கௌரியை விட பெரிய நபராக இன்னைக்கு தெரிகிறார். அது தோற்றம் தான், சோசியல் மீடியா இருக்கிற தோற்றம் தான். எங்க பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா 2 சிச்சுவேஷன்ல பார்த்தோம். கோயம்புத்தூர் தேர்தலில் பார்த்தோம், அதே மாதிரி அரவக்குறிச்சி தேர்தலில் பார்த்தோம். இந்த 2 தேர்தலையும் வந்து நாம் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிம்பத்துக்கும் கிரவுண்டுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. பேசு பொருளாக வச்சிருக்கிறாரு. கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாரு. தனித்த கூட்டணியை உருவாக்க முடிஞ்சிருக்கு. 10 வருஷம் கழிச்சு அவரால் பண்ண முடியுது அப்படின்னா பாசிட்டிவ் நோட் கொடுத்தாங்க. ஆமா, கரெக்ட். நீங்க ஒரு விஷயம் மறந்து விட்டுறீங்க கார்த்திகேயன். ஒரு காலத்துல வந்து ஒரு நபர், பாஜகவை சார்ந்த ஒரு நபரை அழைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு நாம வந்து பேசும்போது எப்படியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு one person who likes the party is here. அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் இருக்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு காலம் இருக்கிறது. தமிழிசையினுடைய காலத்துல வந்து யாரை அழைச்சிட்டு இருந்தோம்? பிஜேபி ஒரு பொருட்டாவே கட்சியாவே நம்ம மதிக்காத ஒரு காலம் இருந்தது. பிஜேபி குறித்திருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அவங்களை வந்து அழைப்போமே தவிர 2 பேரெல்லாம் அழைச்சதாக வரலாறே கிடையாது. அதெல்லாம் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான். அப்ப என்டையர் மீடியாவினுடைய கிரியேஷனாகத்தான் இருக்கிறது. தமிழிசை வந்து கிரவுண்ட்ல வேலை பண்ணவங்க, அவங்க தான் கிரவுண்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து டேக் ஓவர் பண்ணது. அப்ப இது முழுக்க யாருக்கு இது சொந்தம்னு பாத்தீங்கன்னா அமித்ஷாக்கு தான் சொந்தம். அவருடைய அந்த பிளானிங்ல தான் இங்க எல்லாமே நடக்கிறது. அப்ப இது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பிஜேபி டிட் நாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை. அண்ணாமலையால பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணுமா? இல்ல அப்படியான ஒரு தோற்றம் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கா? இல்ல இந்த வளர்ந்ததுக்கு திரு அமித்ஷா காரணமா? எப்படி சொல்ல வரீங்க? என்னை பொறுத்தளவுல வந்து அண்ணாமலை வந்து வளர்ந்ததுக்கு காரணம் பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தார், இவ்வளவுதான். அண்ணாமலையால் பாஜக வளரவில்லை. லாபம் வந்து அண்ணாமலைக்கு தான். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலைக்கு தான் லாபமே தவிர பாஜகவுக்கு லாபம் இதுல கிடையாது. ஏனென்றால் இங்க இருக்கின்ற அனைவரையும், அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து பத்திரிகையாளர் வரை எல்லாரும் இன்னைக்கு வெறுக்கின்ற ஒரே ஒரு நபர் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களில் நாம வந்து எடப்பாடி எவ்வளவு கழுவி ஊத்திருக்கோம், ஓபிஎஸ் பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், டிடிவியை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், இந்த மாதிரி சசிகலா அம்மையாரை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம். யாராச்சும் திரும்பி பிரஸ் கிட்ட என்னென்ன வார்த்தைகள் இவர் யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு வார்த்தை இந்த ஏதாச்சும் ஒரு தலைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரா? முக ஸ்டாலின் யூஸ் பண்ணியிருக்காரா? யாராச்சும் ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு தலைவரும் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்காத கேள்விகள் இல்லை என்றால் அவர்கள் வந்து ஒரு கண்ணியம் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணியத்தை விட்டு யாருமே வந்து இது பண்ணது கிடையாது. இவர் ஒரே ஒரு நபரை தவிர.